ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ். தெரிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். திருப்பூர்லேருந்து விக்னேஷ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கிறேன். என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேசிஜான். இந்த அப்ளிகேஷன் நண்பர்களே, இந்த அப்ளிகேஷனில் அப்படி என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. வீடியோவில் எப்படி நம்ம ஃபேஸ் சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம், நம்ம எப்படி ஃபேஸ் சேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ் சார்பாக நம்ம தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ் நண்பர்களுக்காகவே இந்த அப்ளிகேஷன் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சரிங்களா, நான் எடிட் பண்ணி கிரியேட் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். என் நண்பர்களும் நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கிறீங்க. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா கனெக்ஷன் கண்டிப்பாக தேவை. சரிங்களா, ஓகே நண்பர்களே, இந்த அப்ளிகேஷனுக்கு போனதும் இப்படி கனெக்டிங் டு இன்டர்நெட்னு வரும். சரிங்களா, அப்படி வந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கனெக்டிங் டு இன்டர்நெட்னு வரும் நண்பர்களே. அப்படி வந்தோடனே உங்களுக்கு இப்படி வந்துடும். சரிங்களா, லோடாகி முடிஞ்சதும் உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்படி வந்தோடனே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். இந்த ஃபோட்டோஸ் இருக்கிற வீடியோஸ் தான். இதில் உங்களுக்கு எந்த வீடியோ கூட நீங்கள் கிரியேட் பண்ணி ஃபோட்டோஸ், நம்மளுடைய ஃபோட்டோஸ் கிரியேட் பண்ணி வைக்கணுமோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, கிட்டத்தட்ட 30-40 ஃபோட்டோஸ் வீடியோஸ் மேலே வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா, இப்போ சாம்பிளுக்காக நான் ஒன்று வைக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுற பாருங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்படி வந்தோடனே க்ரீன் சென்டரில் பாருங்கள், க்ரீன் கலர் பெட்டி மாதிரி கொடுத்து அதில் MAKன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி வந்துடும். பாருங்கள் நண்பர்களே, நான் ஏற்கனவே 2 இது கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, நான் மீண்டும் கிரியேட் பண்ணுற பாருங்கள். இப்படி வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு லாஸ்ட்டாக அந்த கீழே பாருங்கள் ப்ளஸ் மாதிரி போட்டு நியூன்னு கேட்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்படி வந்தோடனே நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவுக்கு கீழே பாருங்கள் என்டர் த நேம்னு கேட்க பார்த்தீங்களா, நீங்கள் நீங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ சாம்பிளுக்காக நான் ஒரு நேம் வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கணும் நண்பர்களே. நெக்ஸ்ட்டு நீங்கள் டன் கொடுத்துக்கிறீங்க. டன் கொடுத்தோன்னே கீழே பாருங்கள் நார்மல், ஹாப்பி, ஆங்கிரின்னு ஒரு 3 ஃபோட்டோஸ் கொடுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம்பிளுக்காக நார்மல் கொடுக்குறேன் பாருங்கள். நார்மல் கொடுத்தோன்னே உங்களுக்கு கேமரா, ஆல்பம் இந்த மாதிரி கேட்கும். சரிங்களா, நீங்கள் ஆல்பமை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணோன்னே மொபைல் இருக்கக்கூடிய அனைத்து ஃபோட்டோஸ் வந்துடும். சரிங்களா, இதில் உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோ கூட எந்த ஃபோட்டோஸ் வைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் ஃபோட்டோ நிறையா இருக்குது. அப்புறம் நான் கிரியேட் பண்ணேன்னா அப்புறம் அவங்கெல்லாம் ஒரு இதாக நினச்சிக்குவாங்க. அதுக்காகவே இப்போ நான் வேறு வழி இல்லாமல் என்னுடைய ஃபோட்டோவை நான் பண்ண போகிறேன். சரிங்களா, என்னுடைய ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணி பண்ண போகிறேன் பாருங்கள். வச்சு நம்ம அந்த ஃபோட்டோ மேலே அப்படியே கை வச்சு நீங்கள் நகர்த்தி நம்ம சென்டரில் கொண்டாந்து அந்த ஃபேஸ் கரெக்டாக நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா, பாருங்கள் இப்படி வச்சுட்டு நம்ம கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடு கீழே பாருங்கள் அம்புக்குறி மாதிரி போட்டு கீழே நெக்ஸ்ட்னு கொடுத்துக்குது பார்த்தீங்களா. அந்த நெக்ஸ்ட்டுங்கிறத நீங்கள் டச் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டச் பண்ணி அடுத்த இதுக்கு போயிடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேஸ் எந்த அளவுக்கு தெரியணுங்கிறதுக்காக அதை நம்ம எப்படி வேணாலும் இப்படி கிரியேட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா, இப்படி எப்படி வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மீண்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மீண்டும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு வரும். 3வது ஆப்ஷனுக்கு அந்த 3வது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவோட பிரைட்னஸ். சரிங்களா, ஃபோட்டோவோட பிரைட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு குறைச்சி வச்சுக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் மாதிரி மீண்டும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மவுத்து, நம்ம மவுத் ஒயிட் கலர் மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி ரோஸ் லைட்டாக அந்த ஒயிட் கலர் நம்மளோட உதட்டை மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்றீங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த உதட்டை நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எப்படி வேணுமோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பெருசாக சின்னதாக அப்படி சைடில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா, நம்ம இதில் இருக்கிற எந்த ஆப்ஷன்லையும் நம்ம அப்படி வைக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நார்மலாக தான் இருக்கும். சரிங்களா, பெஸ்ட்டு இந்த மேலே பாருங்கள் ரைட் சைடு மேலே பாருங்கள் டன்னுன்னு கேட்குது பார்த்தீங்களா, அது டன் நீங்கள் டன் கொடுத்துக்கிறீங்க.
டன் கொடுத்தோன்னே உங்களுக்கு அது இப்படி ஆயிரும். பாருங்க, நம்ம ஏற்கனவே நேமும் கொடுத்தாச்சு, ஃபோட்டோலாம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் மேலே பாருங்கள், மீண்டும் டன்னுன்னு கேட்கும். அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற அந்த டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? மீண்டும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நாம் செலக்ட் பண்ண ஃபோட்டோ கீழே வந்துடும். சரிங்களா? அந்த ஃபோட்டோவை நம்ம வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே மேலே வந்து செலக்ட் டு ஏபின்னு கேட்கும். அந்த ஃபோட்டோஸில், அந்த வீடியோவோட ஃபோட்டோஸில் வந்து இப்படி கேட்கும். நம்ம வந்து அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஏ கொடுத்துட்டேன். சரிங்களா? அப்படின்னு நம்ம அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி மீண்டும் அதை வந்து பிக்கு கொடுக்குறோம். பி கொடுத்து நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்படி வந்தோன்னே அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்த கட்டம் என்னன்னா, மறுபடியும் நம்ம மீண்டும் ரைட் சைடு மேலே இருக்கிற அந்த டன் வந்து கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இப்படி லோட் ஆகும். சரிங்களா? இப்படி லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி டைம் போடும். கீழே பாருங்கள், லோட் ஆகிக்கிட்டே இந்த 8%, 9%, இப்படி 10% இப்படி வந்துட்டு பார்த்தீங்களா? இது வந்து நமக்கு வந்து 100% வரும். 100% வந்தோடனே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் எனக்கு கிரியேட் பண்ணி, இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருந்தால் ஒரு லிங்க் கொடுங்க, நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அந்த நண்பர்களுக்காகவே தமிழ் ஆண்ட்ராய்டு காலேஜ் சார்பாக இந்த அப்ளிகேஷன் வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அப்ளிகேஷன். ஏன்னா நான் இதில் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணி நம்ம நண்பர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பார்த்தேன். எல்லா நண்பர்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னு. ஆமாம் நண்பர்களே, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அருமையான அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் நம்ம நண்பர்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழ் ஆண்ட்ராய்டு காலேஜில். நம்ம நண்பர்களுக்காகவே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தேடி கண்டுபிடிச்ச அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். சரிங்களா? ஓகே நண்பர்களே, ஒவ்வொரு நண்பர்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோவை கிரியேட் பண்ணி உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி இப்படி எடிட் பண்ணி அந்த சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து டேட்டா கனெக்ட் மூலமாக தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இல்லையா? அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute இல்லை 15 seconds ஆகும். சரிங்களா? ஒரு 50 seconds இல்லை 1 minute ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்படி லோட் ஆகி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பிளேன் வந்துடும். சரிங்களா? இப்படி லோட் ஆகி முடிஞ்சதும் 100% லோட் ஆகி முடிஞ்சதும் உங்களுக்கு கீழே பிளேன் வந்துடும். பிளேன் வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த பிளேங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு கூட இந்த மாதிரி வீடியோன்னு கேட்கும். நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. பாருங்க, பார்த்தீங்களா? ஓகே நண்பர்களே, பார்த்தீங்களா? நீங்கள் நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம வந்து ஃபோட்டோ கிரியேட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் எல்லா நண்பர்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக எல்லா நண்பர்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருக்கும். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். சரிங்களா? நம்ம கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வந்து அதை வந்து எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் நண்பர்களே, கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ண இது வந்து நம்ம கேலரியில் சேவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் வந்து இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில், இல்லை ஷோமாவில், ஐஎம்ஓ எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லா நண்பர்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் நண்பர்களும் இருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு சிரமமாக இருந்தால் எங்கள் வீடியோவுக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேலும் இந்த அப்ளிகேஷன் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் வீடியோவுக்கு மேலேயே நாங்கள் எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம்.